இந்த வீடியோல நாம பார்க்க போறது DNA Fingerprinting Technology in Breeding and Biotechnology. DNA Fingerprinting Technology. ஸோ நம்ம கையில் இருக்கிற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டிஎன்ஏலையும் இருக்குது. அதை வச்சு நாம் அந்த கண்டுபிடிக்கலாம், நம்மளோட பாரம்பரியத்தை கண்டுபிடிக்கலாம், நம்மளோட எவல்யூஷன் எப்படி இந்த உலகம் ஃபார்ம் ஆனது, என்னென்ன உயிரினம் இருந்திருக்கு, அதெல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஹியூமன் ஜீனோமை வச்சு பார்க்கலாம் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The human genome has 3 billion base pairs. ஸோ நம்மளோட ஹியூமன் ஜீனோமில் எத்தனை டிஎன்ஏ பேஸ் பேர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 billion பேஸ் பேர்ஸ் இருக்குது. The DNA pattern of two individuals cannot be same except for identical twins. ஸோ இந்த டிஎன்ஏ பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சேமாக இருக்காது, டிஃபர் ஆகும். இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சேமாக இருக்காது. ஆனால் ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் சேமாக இருக்கும். அவங்கள தவிர மற்ற எல்லாருக்குமே டிஎன்ஏ பேட்டர்ன் சேமாக இருக்காது. அவங்கன்னா ட்வின்ஸ்க்கு மட்டும்தான். அதுவும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தான், நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் கிடையாது. ஐடென்டிக்கல்னா சேம், ஒரே முட்டையில் டிவைட் ஆகி வர அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த டிஎன்ஏ சேமாக இருக்குமே தவிர பேட்டர்ன் மற்ற எல்லா இண்டிவிஜுவல்ஸ்லேயும் டிஎன்ஏ பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈச் பர்சன்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இஸ் யூனிக் டியூ டு த ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இன் த பேஸ் பேர். ஸோ எல்லாரோட டிஎன்ஏ சீக்வன்ஸும் சேம் தான், யூனிக்னா தனித்துவம் வாய்ந்தது. ஸோ சேமாகவும் இருக்கும். பட் அந்த சின்ன சேஞ்ச் எங்கே இருக்குன்னா ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். ஸோ மொராரில் சேமாக இருக்கும், ஆனால் ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எல்லாரோட டிஎன்ஏ பேட்டர்ன்லையும். Compare the genetic differences among the two individuals. The DNA fingerprinting is easier and quicker method. ஸோ இப்போ நம்ம ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸை வச்சு ரெண்டு இண்டிவிஜுவலை பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தான் பெஸ்ட் மெத்தட். ஏன்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், குயிக்காக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சி ஈஸியான ஒரு மெத்தட். அதாவது இப்போ நீங்கள் 2 பேர் இருப்பீங்க, உங்களோட ஐடென்டிக்கல், அதாவது உங்களை கண்டுபிடிக்கணும். உங்களோட பிளட் சாம்பிளை வச்சு இது யாருதுன்னு கண்டுபிடிக்கும் போது எந்த டெஸ்ட் ஜெனட்டிக் வைஸாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெஸ்ட் தான் ரொம்ப ஈஸியானது அண்ட் சீக்கிரமாக முடிக்கக்கூடியதும் கூட. ஸோ திஸ் டெக்னிக் வாஸ் டெவலப்டு பை அலெக் ஜெஃப்ரி. இவர் தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை கொடுத்தவர், அந்த டெக்னாலஜியை, அந்த டெக்னிக்கை கொடுத்தவர். The technique analyzes each individual unique DNA sequences and provides distinct characteristics of individual which helps in identification. So இந்த டெக்னிக் தான் யூனிக் டிஎன்ஏ சீக்வன்ஸ், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் வாய்ந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அது டிஸ்டிங்க்டாக இருக்குது, தனித்துவமாக காட்டுது ஒவ்வொருத்தருக்கும். ஸோ இதனால் ஒவ்வொருத்தரை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டன் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ், அதுக்கு நான் இங்கே காட்டுறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் பர்சன் 1. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்குல்ல, ஜிசிசி, இது ஒரு சீக்வன்ஸ். ஸோ இதை தான் நம்ம வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டன் ரிப்பீட்ஸ். ஓகே, ஸோ நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம், வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டன் ரிப்பீட்ஸ். இதை நம்ம கிளியராக சொல்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே இந்த வேரியபிள் டேண்டன் ரிப்பீட் சீக்வன்ஸ் VNTR serves as an molecular markers for identification. ஸோ இது சாம்பிளாக வச்சு இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒவ்வொரு பர்சனோட எத்தனை வாட்டி இங்கேயே நீங்கள் பாருங்கள் AGTC நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஒரு பர்சனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். In human beings, 99% of DNA based sequence are same and this is called bulk genome DNA. ஸோ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்லேயும் அதாவது நம்ம இங்கே இருக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாரோட ஹியூமன் ஜீனோம் பார்த்தீங்கன்னா 99% சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ அது என்னன்னு சொல்லுவோம், பல்க் ஜீனோம் DNA அப்படின்னு சொல்லலாம். The remaining 1% of DNA sequence
differ from one individual to another individual. ஸோ நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ் தான். நம்மளோட ஜீனோம்ல 99% வந்து பல்க் ஜீனோம் டிஎன்ஏவாக இருக்குது, ஏன்னா சேமாக இருக்குது. ஆனால் அந்த இருக்கிற 1% எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு வேறு உங்களுக்கு வேறுன்ற இருக்கிற அந்த பிரியுது இல்லையா, தனித்துவம் காட்டுது இல்லையா, அந்த 1%ல தான் இருக்குது. This 1% DNA sequence is present as small stretch of repeated sequence known as satellite DNA. இந்த 1% DNA sequence தான் ஒவ்வொரு பர்சன்ல இருந்து மாறுதுன்னு சொன்னேன். ஸோ அந்த 1% வந்து ஒரு சின்ன ரிப்பீட்டட் சீக்வன்ஸாக திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் சீக்வன்ஸாக வந்துச்சுன்னா அது வந்து சேட்டிலைட் டிஎன்ஏ. இங்கே பாருங்கள், ஏஜிசிடி இது ஒன் டைம் ரிப்பீட் ஆச்சா, திரும்பியும் ஏஜிசிடி 2 times, அதுக்கப்புறம் ஏஜிசிடி 3 times. இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிற அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை என்னன்னு சொல்வாங்க, சேட்டிலைட் டிஎன்ஏ. The number of copies of repeated sequence also called as VNTRs. ஸோ இந்த மாதிரி நிறைய சேட்டிலைட் டிஎன்ஏஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் VNTRs. தட் இஸ் VNTRs, வேரியபிள் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் டேண்டன்ஸ். ஓகேவா? ஸோ differ from one individual to another and results in the variation in the size of the DNA sequence. ஸோ இந்த VNTRs வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல், எனக்கு வந்து அதிகமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அதிகமாக இருந்து எனக்கு கம்மியாக இருக்கலாம். ஸோ அந்த சைஸை நிர்ணயிக்குது. அப்போது அந்த சைஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸை, டிஎன்ஏ செக்மெண்ட்டோட சைஸை ஒவ்வொரு இண்டிவிஜுவலில் அதிகப்படுத்தவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. VNTRs கம்மி ஆகிறதுக்கும் இருக்குது. ஸோ இங்கே 3% இதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த சேட்டிலைட் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பர்சனில் 1 2 3 4 5 6, அதாவது ஏஜிடிசி வந்து அத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு 6 times. செகண்ட் பர்சனில் பாருங்கள் 1 2 3 4 5 times, 5 times தான் அந்த ஏஜிசிடி ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் தேர்ட் பர்சனில் வந்து 7 times ரிப்பீட் ஆயிருக்கு. ஏஜிசிடி அது வந்து 7 timesல ரிப்பீட் ஆயிருக்கு. The sequence of AGCT is repeated 6 times in first person, 5 times in second person and 7 times in third person. So because of this, DNA sequence of the third person will be larger in size. So இந்த இதில் நம்மளுக்கு இங்கே லென்த் வச்சே சொல்லிடலாம் எந்த ஒரு சீக்வன்ஸ் பெருசாக இருக்குது அந்த சைஸ். VNTRs அதாவது சேட்டிலைட் டிஎன்ஏ தான் சைஸ் ஆஃப் த டிஎன்ஏ செக்மெண்ட்டு. இப்போ இந்த தேர்ட் பர்சன் வந்து 7 times வந்து அந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் வந்ததுனால இதுதான் லார்ஜஸ்ட் சைஸ். அதுக்கப்புறம் யார் இருக்காங்க நீங்களே பாருங்கள், பர்சன் 1, ஓகே, ஃபஸ்ட்டு பர்சன், இந்த ஃபஸ்ட்டு பர்சன், அதுக்கப்புறம் தேர்ட் பர்சன். ஸோ தேர்ட் பர்சன் வந்து சைஸை வச்சு அதிகமாக இருக்குது. தேர்ட் பர்சனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சைஸில் லார்ஜராக இருக்கிறது வந்து பர்சன் 1. செகண்ட் பர்சன் வந்து இவங்க 2 பேரை கம்மியாக இருக்காங்க. இவங்க 2 பேரை விட சைஸில் கம்மியாக இருக்காங்க டிஎன்ஏ செக்மெண்ட்ஸில். ஓகே, இட் இஸ் கிளியர் தட் satellite DNA bring about the variation within the population. ஸோ இதனை வச்சு சேட்டிலைட் டிஎன்ஏ தான் ஒரு பாப்புலேஷனில் இருக்கிற வேரியேஷன், அதாவது வேறுபாடுகள் ஒவ்வொருத்தருக்கு இல்லை. இப்போ நம்மளுக்கு ஒரு யூனிக் ஃபியூச்சர் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி எனக்கும் தெரியும். ஆனால் அது என்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இருக்காது, உங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட இருக்காது. ஸோ அது மாதிரி யூனிக் ஃபியூச்சர் வரத்துக்கு காரணமே இந்த VNTRs அதாவது சேட்டிலைட் டிஎன்ஏ தான். நிறைய சேட்டிலைட் டிஎன்ஏ ரிப்பீட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து VNTRs, வேரியபிள் VNTRs, variable number of tandem repeats. Okay, so next, the variation in DNA binding pattern reveals the differences among the individuals. So இந்த வேரியேஷன் DNA பேட்டர்னில் என்ன ஆகுது, நம்மளோட டிஃப்ரென்சஸை தெரியுது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து சாம்பிள் டிஎன்ஏ, அதாவது இதை வச்சு அடுத்த சாம்பிள்ஸ் ஒரு 3 பேரோட சாம்பிள்ஸை எடுக்கிறோம். ஸோ இதே மாதிரி மேலே வந்து க்ரீன் கலரில் இருக்குது, ஆரஞ்சில் இருக்குது, கீழே ப்ளூ கலர், ப்ளூ ஆர் பிளாக். ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து நீங்கள் பாருங்கள், இந்த லாஸ்ட் இதில் ஒரு கோடு, ஒரு பேண்ட் இல்லை. அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கேப் பார்த்தீங்களா, கேப் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது இவங்களோட செட் ஆகலை, இந்த இது வந்து இவங்களோட செட் ஆகலை. நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன் பாருங்கள் கரெக்டாக இருக்குது.
இதில் இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்போது இந்த செகண்ட் பேண்ட் ஆஃப் அந்த இது வந்து இவங்களோட செட் ஆகுது. அதே மாதிரி தேர்ட் ஒன்னும் இந்த இதுவும் செட் ஆகலை. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், அதாவது பார்த்திங்கன்னா இப்போது ஃபாரன்சிக் சயின்ஸ் ஏதாச்சும் ஒரு க்ரைம் நடந்ததுன்னா அங்கே கொலையாளியை கண்டுபிடிக்கணும்னா இதை வச்சு தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இந்த மெத்தடை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பர்சன், அதாவது அவங்களுக்குள்ள ஏதோ டிஸ்பியூட் கேஸ் இருக்குது, பேரண்ட்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் இவங்க கிடையாது, என்னோட குழந்தை இது கிடையாது, இல்லை என்னோட அம்மா இவங்க தான், அப்பா இவங்க தான் அப்படின்னு சொல்கிறவாங்களே அந்த கேசஸ், டிஸ்பியூட் கேசஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பெட்டர்னிட்டி பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதும் குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதும் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். Forensic applications like crime investigations such as identifying the culprit. ஸோ அந்த கல்ப்ரிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபாரன்சிக் சயின்ஸில். பெட்டர்னிட்டி டெஸ்டிங் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட். பெட்டர்னிட்டினா பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதோ இல்லை குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதோ இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வச்சு அது செய்யலாம். இல்லைன்னா இவங்க என் குழந்தையே கிடையாதுன்ற ஒரு அந்த மாதிரி ஒரு இது இல்லாத போது கூட இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வச்சு ஜெயிக்கவும் முடியும், அதாவது இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும். It helps in study of genetic diversity of population, evolution and speciation. ஸோ இது வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டியை ஒரு பாப்புலேஷன் ஜனத்தொகையை பற்றி படிக்க முடியும். எவல்யூஷன் எப்படி பரிமாணம் வந்தது, அண்ட் ஸ்பீசியைசேஷன் எப்படி ஸ்பீஷீஸ் ஃபார்மேஷன் ஆச்சு, ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்குள்ள வேரியேஷன் ஜியாகிரபிக்கல் பேஸில் இல்லை எப்படி ஸ்பீஷீஸ் டெவலப்மெண்ட் எப்படி சேஞ்சஸ் ஆச்சு கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் மூலமாக, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த அப்ளிகேஷன் இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.